குட் ஈவினிங். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்னா மெமோரியல்ஸ் பார்த்துருப்போம். அதாவது அவங்களோட நினைவுகள் சம்மந்தமாக கிடைத்த பொருட்கள் பற்றி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். காயின்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் காப்பர் பிளேட்ஸை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் உங்ககிட்ட. அதாவது என்னது, கல்வெட்டுகளையும் செப்பு தகடுகள் இது ரெண்டுத்தை பற்றியும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸ், அதாவது கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும், கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள்லேருந்து நம்ம சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் கல்வெட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாங்குளம் கல்வெட்டுன்னு போட்டுக்கோங்க. மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மதுரையில் இருக்குது. மதுரையில் எங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் மதுரை, அதாவது மதுரைக்கு வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் மாங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். மதுரையுடைய வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் வந்து மாங்குளம். அங்கே கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுங்கிறதுனால அதுக்கு வந்து மாங்குளம் கல்வெட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் வாழ்ந்த சமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தொடர்பான விஷயங்கள் வந்து இந்த கல்வெட்டில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பழங்கால சமணர்கள் பற்றின கல்வெட்டு தான் இந்த மாங்குளம் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஜெயின்ஸ், தீஸ் ஆர் வெரி ஏன்ஷியன்ட் இன் ஜெயின்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது மிகவும் பழமையான சமண சமயத்தவர்கள் தொடர்பான ஒரு கல்வெட்டு தான் இந்த மாங்குளம் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கல்வெட்டுக்கு வேறு சில பெயர்களையும் சில பேர் வந்து சொல்கிறாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாட்சிபுரம் கல்வெட்டு அல்லது அரிட்டாப்பட்டி கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. மீனாட்சிபுரம் அல்லது அரிட்டாப்பட்டி கல்வெட்டு. மாங்குளம்ங்கிற கல்வெட்டை அரிட்டாப்பட்டி கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க, மீனாட்சிபுரம் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வகையான பேரையும் இதுக்கு சொல்கிறாங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வைகை கரை கல்வெட்டு, வைகை கரை இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் வைகை கரை அப்படின்னு சொல்லலாம். வைகை கரை கல்வெட்டு 2வது. இந்த வைகை கரை கல்வெட்டு அப்படிங்கிறது டேக்கன் ஆன் த பேங்க் ஆஃப் வைகை ரிவர், அதாவது வைகை ஆற்றங்கரையின் துணை ஆறுகளில் இருந்து கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது வைகை ஆற்றின் கரையிலேருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தா மதுரை சைடு தான் இதுவுமே. அதே மாதிரி இதை எங்கே வச்சுருக்காங்க ப்ரெசண்ட்டானா, மீனாட்சிபுரம் கோவிலில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த வைகை கரை கல்வெட்டு அப்படிங்கிறத வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, வைகை ஆற்றங்கரையில் இது கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதாவது வைகை கரை அப்படிங்கிற கல்வெட்டு. இந்த கல்வெட்டு யாரை பற்றி பேசுது அப்படின்னா, அரிகேசரி அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரிகேசரி பற்றி பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால பாண்டிய மன்னனான அரிகேசரி, இவரோட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா AD 690, அதாவது கிபி 690ன்னு சொல்கிறாங்க இவரோட காலகட்டம். கிபி 690, AD 690ன்னு சொல்கிறாங்க இவரோட காலகட்டத்தை. இந்த காலகட்டத்தை சேர்ந்த இவரை பற்றின தகவல் இந்த வைகை கரை கல்வெட்டில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக லார்ஜ் இரிகேஷன் சிஸ்டம் இன் மதுரை, இவரை பற்றி பார்க்கும்போது மிக முக்கியமாக இந்த கல்வெட்டில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, மதுரையுடைய மிகப்பெரிய வடிகால் அமைப்பு பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாசன திட்டத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அதில் மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசன திட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் இந்த வைகை கரை கல்வெட்டு. மதுரையுடைய பாசன திட்டம் பற்றி பேசக்கூடிய கல்வெட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது மானூர் மகாசபை கல்வெட்டு. மானூர் மகாசபை இன்ஸ்கிரிப்ஷன். மானூர் அப்படிங்கிறது நெல்லை டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மானூர் கல்வெட்டு அப்படிங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.
மானூர் மகாசபை கல்வெட்டு அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இது எதை பற்றி பேசுது இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிங் டீடைல்டு நியூஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்து தொடர்பான தகவலை வழங்குகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்து தொடர்பான தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் என்னென்னா மானூர் மகாசபை கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்து தொடர்பான செய்தியை வழங்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. யாரை பற்றி பேசுதுன்னா, பாண்டிய மன்னனான பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன் அவரை பற்றி பேசுது. பராந்தக நெடுஞ்சடைய வரகுணனை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன். இவரோட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி 768 815 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. கிபி 768 கிபி 815 வரைக்குமான காலகட்டங்களில் ஆட்சி பண்ணியிருக்காரு. 8ஆம் நூற்றாண்டும் 9ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் ஆட்சி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது குடவோலை தேர்தல் முறையை பற்றி பேசுது. குடவோலை தேர்தல் முறை, உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது குடவோலை தேர்தல் முறை பற்றி பேசுது. ரொம்ப முக்கியமானது. அகநானூறுங்கிற ஒரு நூல்லையும் குடவோலை தேர்தல் பற்றி பேசும். அகநானூறுங்கிறது என்ன நூல்? 17 மேற்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய 8 தொகையில் வரக்கூடிய ஒரு நூல் தான் அகநானூறு. அந்த நூல்லையுமே குடவோலை தேர்தல் முறை பற்றி பேசும். அப்போது உத்திரமேரூர் கல்வெட்டுங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா குடவோலை தேர்தல். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இதில் வந்து 2 இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 2 இன்ஸ்கிரிப்ஷன் இன் உத்திரமேரூர் நியர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திற்கு அருகில் உத்திரமேரூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 2 வகையான கல்வெட்டு கிடச்சிருக்கு. இது 2மே குடவோலை தேர்தல் பற்றி பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. குடவோலை தேர்தல்னா அந்த காலகட்டத்தில் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கும் இல்லையா, பஞ்சாயத்தோட எலெக்ஷன். அதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஒரு கூட்டத்துக்குள்ள அதாவது யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க பேரெல்லாம் எழுதி போட்டு அதிலிருந்து ஒரு பேப்பரை வந்து எடுக்க சொல்லி ஒரு குழந்தைகிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த குழந்தை யார் பேர் வந்து சூஸ் பண்ணதோ அவங்க தான் வந்து எந்த சீட்டை சூஸ் பண்ணதோ அந்த சீட்டுக்குள்ளே இருக்கிற பேர் தான் என்ன அப்படின்னா அடுத்த அந்த ஊரோடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் குடவோலை தேர்தல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் குடவோலை தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் சிஸ்டம் ஆஃப் இயர்லி தமிழ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முற்கால தமிழர்களுடைய ஊரக அல்லது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பானது, உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி விளக்கும் ஒரு கல்வெட்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. வேணாம், முற்கால தமிழர்களின் உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி விளக்கும் கல்வெட்டு. புரியுதா? முற்கால தமிழர்களின் உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி விளக்கும் கல்வெட்டு. அதே மாதிரி அந்த தேர்தலுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த மெம்பருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஒரு பர்சனுக்கு தேவை அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த குடவோலை தேர்தலில் இந்த குடத்துக்குள்ளே ஒருத்தங்களோட பேரை எழுதி போடணும் அப்படின்னா அதுக்கு அந்த பர்சன் வந்து என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் தகுதிகள்னு சொல்லலாம். இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அவங்களுக்கு பேர் ஊர் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது தான், பெரிய மனுஷங்க ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஊர் சபை அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய நிர்ணயித்ததன்படி இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 35 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஜ் கேட்டகரி ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. 35 வயதுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும் ஒரு பர்சன். 35 வயசு மினிமம், மேக்ஸிமம் 70 வயசு. இந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக எலிஜிபிள் இந்த குடவோலை தேர்தல் முறைக்கு. 2வது, ஆண்களால் மட்டும்தான் இந்த குடவோலை தேர்தல் முறையில் கலந்துக்க முடியும், பெண்கள் கிடையாது. அப்போ ஆண்கள் மட்டும்தான். இது 2வது. அதே மாதிரி சொந்தமாக வீடு இருக்கணும், சொந்தமாக நிலம் இருக்கணும். சொந்தமாக நிலமும் சொந்தமாக வீடும் இருக்கணும். இது 3வது இம்பார்ட்டன்ட். சொந்த நிலமும் சொந்த வீடும் இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேதங்களிலும் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த டைமில்
படிப்பு மிகப்பெரிய படிப்பு அப்படின்னா வேதங்கள் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், பாஷ்யங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வேதிக் அண்ட் பாஷ்யாவில் கை தேர்ந்தவராக இருக்கணும், நல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அதுதான் குவாலிஃபிகேஷன். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலவாய்ப்புறம் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. தலவாய்ப்புறம் காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லலாம், இன்ஸ்கிரிப்ஷன் கிடையாது இது வந்து காப்பர் பிளேட். தலவாய்ப்புறம் காப்பர் பிளேட், தலவாய்ப்புறம் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. தலவாய்ப்புறம் செப்பேடு அப்படிங்கிறது திருநெல்வேலியில் கிடச்சிருக்கு. இது யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலவாய்ப்புறம் செப்பேடு அப்படிங்கிறது திருநெல்வேலியில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தலவாய்ப்புறம் செப்பேடு அப்படிங்கிறது பாண்டிய மன்னனான பராந்தக வீரநாராயணனை பற்றி பேசக்கூடிய ஒரு செப்பேடு. பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராயணன் பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் தலவாய்ப்புறம் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தலவாய்ப்புறம் செப்பேடு பாண்டிய மன்னனான பராந்தக வீரநாராயணன் அப்படின்னு சொல்கிறோம் அவரை. இது எதை பற்றி பேசுது இந்த செப்பேடு அப்படின்னா, சேந்தன் என்னும் நிலப்பிரபுவுக்கு வழங்கப்பட்ட நிலம் பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பராந்தக வீரநாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் சேந்தன் அப்படிங்கிற ஒரு நிலப்பிரபுவுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வந்து தானமாக கொடுத்துருப்பாரு. அதை பற்றி பேசுகிற செப்பேடு தான் இந்த தலவாய்ப்புறம் செப்பேடு. அதுதான் இந்த செப்பேட்டில் பொறிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதுக்கடுத்து சின்னமனூர் செப்பேடு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னமனூர் செப்பேடு. இந்த சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிறது பராந்தக நெடுஞ்சடையன் பற்றி பேசக்கூடிய ஒரு செப்பேடு. பராந்தக நெடுஞ்சடையன் பற்றி பேசுகிற செப்பேடு தான் சின்னமனூர் செப்பேடுன்னு சொல்கிறாங்க. இது பாண்டியர்களுடைய புராண கதையும் வீர செயல்கள் பற்றியும் பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு. புரியுதா? பாண்டியர்களுடைய புராண கதை பற்றியும் அவங்களுடைய வீர செயல்கள் பற்றியும் பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு அல்லது செப்பேடுன்னு சொல்லலாம். பாண்டியர்களுடைய புராண கதை மற்றும் வீர செயல்பாடுகள் பற்றிலாம் பேசக்கூடியது. அடுத்து கரந்தை செப்பேடு. கரந்தை காப்பர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரந்தை செப்பேடு கரந்தை செப்பேடு. அடுத்தது இந்த கரந்தை செப்பேடுங்கிறது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு அல்லது காப்பர் பிளேட். முதலாம் ராஜேந்திர சோழன். கரந்தை செப்பேடு யாரோடது அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். இந்த செப்பேடு எங்கன்னா தஞ்சாவூரில் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரந்தை செப்பேடு அப்படிங்கிறது முதலாம் ராஜேந்திர சோழன். இந்த செப்பேடுகள் எல்லாமே முக்கியம். அடிக்கடி கொஷின்ஸில் வந்து செப்பேடு சம்மந்தமாகவும் கல்வெட்டு சம்மந்தமாகவும் ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா எக்ஸாம்லையுமே ஏதாவது ஒன்று வந்துடும் கண்டிப்பாக. அதனால் இதை நல்லாவே பார்த்துக்கோங்க. ராஜேந்திர சோழா 1 முதலாம் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக வழங்கப்பட்ட செப்பேடு அப்படின்னா வைணவ அந்தணர்களுக்கு, அதாவது ஒரு கிராமம் தானமாக வழங்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு வழங்கியிருக்காங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த இன்ஃபர்மேஷன். வைணவ அந்தணர்களுக்கு திரிபுவன மாதேவி புரியுதா? வைணவ அந்தணர்களுக்கு திரிபுவன மாதேவி அப்படிங்கிறவங்க சதுர்வேதி மங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தை தானமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிறது தான் கரந்தை செப்பேடு. வைணவ அந்தணர்களுக்கு திரிபுவன மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவி என்ன பண்ணுறாங்கன்னா சதுர்வேதி மங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தை தானமாக வழங்கியிருக்காங்க. அதை பற்றி பேசுகிற செப்பேடு கரந்தை செப்பேடு. கிளியரா? அடுத்தது திருவாலங்காட்டு செப்பேடு. திருவாலங்காட்டு செப்பேடு இந்த திருவாலங்காட்டு செப்பேடு அப்படிங்கிறதும் முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றி பேசக்கூடியது தான். இதுவும் கரந்தை செப்பேடு. ரெண்டுமே முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றி பேசக்கூடியது தான். ராஜேந்திர சோழா 1 திருவாலங்காட்டு செப்பேடும் அவரோடது தான்.
இந்த செப்பேடு எதை பற்றி பேசுது அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழனால் பழையனூருங்கிற ஒரு கிராமத்தை, பழையனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தையே கோயிலுக்கு வந்து இலவசமாக வழங்கியிருக்காரு. அதை பற்றி பேசுகிற கல்வெட்டு தான் இது. புரியுதா? பழையனூருங்கிற ஒரு கிராமத்தை முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோயில் கட்டுறதுக்காக இலவசமாக வழங்கியிருக்காரு. அதை பற்றி பேசுகிற கல்வெட்டு திருவாலங்காட்டு செப்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கல்வெட்டுன்னு சொல்ல முடியாது, காப்பர் பிளேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்தது அன்பில் செப்பேடு, அன்பில் காப்பர் பிளேட். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் மேக்ஸிமம். பட் ஆனால் அங்கங்கே கடை இருக்கும். 11th புக்கில் ஒன்று, 6th புக்கில், 7th 8th மாறி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல கொடுக்குறோம். அன்பில் செப்பேடுங்கிறது சுந்தர சோழனோடது. அன்பில் செப்பேடு, அன்பில் செப்பேடுங்கிறது யாரோடது அப்படின்னா சுந்தர சோழனுடைய அன்பில் செப்பேடு. இது வந்து திருச்சியில் கிடைக்க பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அன்பில் செப்பேடு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த செப்பேடில் வந்து சுந்தர சோழனால் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு நிலம் தானமாக வழங்கப்பட்ட செய்தி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுந்தர சோழனுடைய அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு செப்பேடு தான் இது. இதுவும் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு நிலம் தானமாக வழங்கப்பட்டதை பற்றி பேசக்கூடிய ஒரு செப்பேடுன்னு சொல்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் இது கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்பை கல்வெட்டுன்னு ஒன்று. ஜம்பை கல்வெட்டு இந்த ஜம்பை கல்வெட்டு அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. ஜம்பை கல்வெட்டுங்கிறது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா விழுப்புரம். இந்த கல்வெட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமானால் சமணர்களுக்கு வழங்கப்பட்ட குகை பற்றி பேசக்கூடிய கல்வெட்டு. புரியுதா? விழுப்புரம்ல கிடைச்சிருக்கு. அதியமானால சமணர்களுக்கு வழங்கிய குகை. அடுத்தது அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு ஈரோடு மாவட்டம். ஆக்சுவலி இந்த கல்வெட்டை இசை கல்வெட்டு அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அரச்சலூர் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது வந்து இசை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதே மாதிரி உலகின் முதல் இசைக்குறிப்பு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. உலகத்தின் இசைக்குறிப்பு முதல்ல கிடைத்த ஒரு கல்வெட்டுனா அது இதுதான். கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது குடுமியான் மலை கல்வெட்டு. குடுமியான் மலை கல்வெட்டு அடுத்தது. புதுக்கோட்டை மாவட்டம். குடுமியான் மலைங்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். பல்லவர்களோடது, 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர்களோடது. பல்லவர்களோடது குடுமியான் மலை கல்வெட்டு அப்படிங்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது திருமயம். திருமயம் கல்வெட்டு. இந்த திருமயம் கல்வெட்டு அப்படிங்கிறது முத்தரையர்களால் குடைந்து உருவாக்கப்பட்ட கல்வெட்டு புதுக்கோட்டையில் தான் இருக்குது. முத்தரையர்கள் அப்படின்றவங்க யாருன்னா, நாலடியாரில் இவங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். நாலடியாரில் இவங்களை பற்றின குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடல்களை குறிப்பு இருக்குன்னு நான் டீச் பண்ணியிருப்பேன். முத்தரையர்களால் குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இது. புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்து கடைசியாக பூலாங்குறிச்சி கல்வெட்டுன்னு ஒன்று. பூலாங்குறிச்சி கல்வெட்டு. இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டுங்கிறது களப்பிரர்களோட கல்வெட்டு. பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது களப்பிரர்களுடைய கல்வெட்டு. அது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. களப்பிரர்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டோட காலகட்டத்தில் இருக்கிறவங்க களப்பிரர்கள் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதோட நம்ம வந்து கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள்ங்கிற கான்செப்டை முடிக்கிறோம். அடுத்தது 2025ஓட பட்ஜெட் பிளான் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆர்கியாலஜி சம்மந்தமாக 2025 பட்ஜெட்டில் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறளை மொழிபெயர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி திருக்குறள், வான்புகழ் வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளை மொழிபெயர்க்கிறதுக்காக 133 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த வருஷம். 2025-26 இந்த வருஷத்துக்குடைய பட்ஜெட்டில் 133 லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கியிருக்காங்க திருக்குறளை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும். அதாவது மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்காக, திருக்குறள் மொழிபெயர்ப்புக்காக மட்டும் 133 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 45 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 45 வேர்ல்டு லாங்குவேஜஸ் வித்தின் 3 இயர்ஸ். அடுத்த 3 ஆண்டுகளில் 45 உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக 133 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் 100 புக்கு வந்து திருக்குறள் புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனுவலி ஒவ்வொரு வருஷமும் 100 புக்கை மொழிபெயர்த்து மற்ற மொழிகளில் சேல் பண்ணணும். அதே மாதிரி 500 புக்கு 5 வருஷத்துலன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மொழிகளில் 500 புத்தகங்கள் 5 வருடங்களில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணி அதை செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
இந்த ஏன்ஷியன்ட் தமிழ் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பனை ஓலைகள், அதாவது பண்டைய தமிழ் பனை ஓலைகள் இருக்கும் இல்லையா, இது கையெழுத்து பிரதியாக வச்சுருப்பாங்க. அதாவது அந்த பனை ஓலைகள் எழுதப்பட்டது இன்னுமே வந்து மேபி அது வந்து ஒரு புக்ஸாக மாற்றிருக்கலாம், ஆனால் அந்த பனை ஓலை படிகள் வந்து அப்படியே தான் வச்சுருப்பாங்க பத்திரமா. அது எல்லாத்தையும் டிஜிட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எண்மமயமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. பழந்தமிழ் ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகள், பழந்தமிழ் ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகளை எண்மமயம் ஆக்குவதற்கு பழந்தமிழ் ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதிகளை எண்மமயம் ஆக்குவதற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2 crores. அடுத்தது தமிழ் மொழியும் நாட்டுப்புறவியல் கலை, நாட்டுப்புற கலை இருக்கும் இல்லையா, தமிழ் மொழி மற்றும் நாட்டுப்புற கலை, இது தொடர்பான வகுப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மற்ற நாடுகளில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கனடாவில் மட்டுமே 3 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மக்கள். இந்த மாதிரி மற்ற நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நலவாரியம் ஒன்று ஓப்பன் பண்ணார். அப்போவே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியட்லேயே வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலவாரியம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்திருக்கும் அந்த டைம்லேயே. இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலவாரியம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் தமிழ் மொழி மற்றும் நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது ஆனுவல் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் காம்படிஷன். ஆனுவல் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் காம்படிஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் உலக தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டியை வந்து தொடங்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இந்த மாதிரிலாம் வந்து தமிழ் சம்மந்தமாக தமிழ் சார்ந்து போட்டிகளை வந்து அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சரை கிளாசிக்கல், அதாவது தமிழுடைய செம்மொழி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மொழிக்கான ஒரு ஆதாரத்தை வந்து உலக நாடுகளில் பரப்பணுங்கிறதுக்காக இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வேர்ல்டு முழுக்க யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனுவல் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி அப்படின்னு இதை சொல்லலாம். நம்ம வருடாந்திர அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தமிழுடைய பாரம்பரிய கல்ச்சரை வந்து எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இதை வந்து அக்டோபர் மாதத்துலேயோ நவம்பர் மாதத்துலேயோ ஒவ்வொரு வருஷமும் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அக்டோபர் ஆர் நவம்பர் மந்தில் இதுக்காக 1 கோடி ரூபாய் வந்து விருதும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் விருது கொடுக்குறாங்களாம். அதாவது ஒவ்வொரு காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு 20,000 30,000 அந்த மாதிரி மொத்தமாக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக மட்டும். இதில் யார் எலிஜிபிள் இந்த காம்படிஷனுக்கு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள், அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா அகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ், மொழிகளின் அருங்காட்சியகம். அகரம் அப்படிங்கிறது மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம். இதை வந்து எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுதான் கேள்வி. அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம்ங்கிறது மதுரை உலகத்தமிழ் சங்க வளாகத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மதுரை உலகத்தமிழ் சங்க வளாகத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மதுரை உலகத்தமிழ் சங்க வளாகம், மதுரை வேர்ல்டு தமிழ் சங்கம் கேம்பஸ்.
எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, டு எஜுகேட் அபவுட் த கண்டினியூட்டி ஆஃப் தமிழ். டு எஜுகேட் அபவுட் தி கண்டினியூட்டி ஆஃப் தமிழ்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியுடைய அந்த நிரந்தர தன்மையையும் அதை வந்து பிற்காலத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றியும் எஜுகேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. புரியுதா? அகரம் மியூசியம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணல் எக்ஸ்கவேஷன் மியூசியம், அதாவது நொய்யல் மியூசியம்னு போட்டுக்கோங்க. நொய்யல் மியூசியம், நொய்யல் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நொய்யல்ங்கிறது என்னது? இது வந்து காவிரி ஆற்றுடைய ஒரு துணை ஆறு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இது வந்து கொடுமணல் எக்ஸ்கவேஷன் மியூசியம்னு சொல்லலாம். அதாவது கொடுமணல் அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொடுமணலில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு அருங்காட்சியகம். அது வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் மியூசியம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நொய்யல் அருங்காட்சியகம். இதுக்காக மட்டுமே 22 கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்கியிருக்காங்க. இதற்காக மட்டும் 22 கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு மியூசியம் கட்டுறதுக்கு 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நாவாய் மியூசியம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாவாய் அருங்காட்சியகம். இது எங்கன்னா ராமநாதபுரத்தில். நாவாய் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ராமநாதபுரம். நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில். இதுக்கு மட்டும் 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ராமநாதபுரம் அருங்காட்சியகத்துக்கு, அதாவது நாவாய் மியூசியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 21 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களின் கடல் வர்த்தக அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். இதை பாண்டியர்களின் கடல் வர்த்தக அருங்காட்சியகம், பாண்டியாஸ் மேரிடைம் ட்ரேட் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். நாவாய் மியூசியம் ராமநாதபுரமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப முக்கியமாக அது எங்கே அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கடுத்து இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி. இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி, அதாவது சிந்து சமவெளி பண்பாட்டு காட்சியகம் அப்படின்னு போட்டுக்கோங்க. சிந்து சமவெளி பண்பாட்டு காட்சியகம். சிந்து சமவெளி பண்பாட்டு காட்சியகம் எக்மோர் மியூசியமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்மோரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் இருக்கும் இல்லையா, அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணது எப்போனா 1925. இது வந்து 2025ங்கிறதுனால இதோடைய சென்டினரி 100 வருடம் கடந்ததுனால இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு அங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தமிழகத்தில் அது சம்மந்தமாக கிடைச்ச எல்லா பொருட்களையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இது எக்மோர் மியூசியமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா, அந்த நொய்யல் மியூசியமுக்கும் நாவாய் மியூசியமுக்கும் மியூசியம் புதுசாக கட்டுறதுக்காக மட்டும் இந்த வருஷம் 43 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி கட்டுறதுக்காக, ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி, ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி காம்ப்ளெக்ஸ் அல்லது மியூசியம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாரம்பரிய கட்டிடக்கலை காட்சியகம். பாரம்பரிய கட்டிடக்கலை காட்சியகம் 40 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. பாரம்பரிய கட்டிடக்கலை காட்சியகம் அப்படிங்கிறது 40 கோடி ரூபாயை ஒதுக்கி இதை வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கட்டிடக்கலை தொடர்பான விஷயங்களை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக.
அடுத்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேஸில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ 8 பிளேஸ் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டில் ஒரு 3 பிளேஸ். தமிழ்நாட்டில் 8 பிளேஸ், அதர் ஸ்டேட்டில் 3 பிளேஸ் மொத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் மற்றும் வெண்கல சிலைகள், ஐம்பொன் மற்றும் வெண்கல சிலைகள் காட்சியகம், ஐம்பொன் மற்றும் வெண்கல சிலைகள் காட்சியகம், ஐம்பொன் அண்ட் பிரான்ஸ் ஸ்டாச்சு கேலரி, ஐம்பொன் மற்றும் வெண்கல சிலைகள் காட்சியகம். இது வந்து எக்மோர் மியூசியமில் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்மோர் மியூசியமில் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ் கல்ச்சுரல் மியூசியம் தொடங்குறதுக்கு 2 பிளேஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம். இந்த தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையும் மாமல்லபுரம் இந்த 2 பிளேஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையிலையும் மாமல்லபுரம்லையும் தொடங்க போகிறதா இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம தமிழ்நாட்டிலையும் ப்ளஸ் வந்து நெய்பர் ஸ்டேட்ஸ்லையும் நம்ம வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எங்கெங்கிறத பார்த்துலாம். 2025 எங்கெங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, எத்தனாவது கட்டம், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீழடி இருக்கு இல்லையா, சிவகங்கை, அது மட்டும்தான் ஓல்டு, மீதி எல்லாமே புதுசு தான். 8ல் ஒன்று மட்டும்தான் ஓல்டு. கீழடி, சிவகங்கை. 10வது கட்டம் போன வருஷம் 10வது கட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுவே இன்னும் முடியாததுனால இப்போயும் கண்டினியூ பண்ணுறாங்க. 11வது ஃபேஸ்க்கு போகலை, 10வது ஃபேஸே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு கீழடி. 2வது சேலமில் தெலுங்கானூர் அப்படின்னு ஒரு ஊர். சேலமில் தெலுங்கானூர், சேலம்னு போட்டு தெலுங்கானூர்னு போட்டுக்கோங்க. கேட்கலாம், தெலுங்கானூருங்கிறது சமீபத்தில் அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருக்காங்க, இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சேலம்னு சொல்ல தெரியும். அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வெள்ளலூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். அடுத்தது கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில் ஆதிச்சனூர் அப்படின்னு ஒரு பிளேஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆதிச்சநல்லூர் கிடையாது, இது கமெண்ட்டில் இருக்க பாருங்கள். ஆதிச்சனூர், இதை வந்து உங்களை குழப்புற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஆதிச்சனூர், ஆதிச்சநல்லூர் ரெண்டும் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆதிங்கிறத பார்த்து ஆன்சரை போட்டு வந்துடக்கூடாது. அது என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நோட் பண்ணணும். ஆதிச்சனூருங்கிறது ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், அதனால் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆதிச்சனூர், ஆதிச்சநல்லூர் ரெண்டுமே வேறு வேறு. அடுத்தது கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மணிக்கொல்லை. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மணிக்கொல்லை அப்படின்ற ஒரு பிளேஸ். கடலூரில் மணிக்கொல்லை. தென்காசியில் கரிவலம் வந்த நல்லூர். தென்காசியில் கரிவலம் வந்த நல்லூர். கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அப்படின்னா தென்காசியில். அடுத்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில் பட்டணமருதூர்.
தூத்துக்குடியில் பட்டணமருதூர் அப்படிங்கிற பிளேஸ். அடுத்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அங்கே என்ன ஏரியாங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ இதோட 8 பிளேஸ் முடிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். அடுத்து நெய்பரிங் ஸ்டேட்ஸ். ஒரிஷாவில் பாலூர் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கிறது. ஒரிஷாவில் பாலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஒரிஷாவில் பாலூர். வெங்கி ஆந்திராவில் வெங்கி. ஆந்திராவில் வெங்கி. கர்நாடகாவில் மஸ்கி. கர்நாடகாவில் மஸ்கிங்கிற ஒரு பிளேஸ். இதோட நமக்கு வந்து அந்த 2025ஓட இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன மியூசியம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டேட்டா இருக்குது, அதை பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரெசென்ட்டாக இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, பிஃபோர் தட் என்னெல்லாம் மியூசியம்ஸ் இருந்துச்சு, 1 2 அதை பார்ப்போம். ஸோ இதை வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கீழடி மியூசியம்னு போட்டுக்கோங்க. கீழடி அருங்காட்சியகம். கீழடி அருங்காட்சியகம் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 5 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 ஓப்பன் பண்ணாங்க. மார்ச் 5 2023 ஸ்டார்ட் பண்ண டேட்டு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கீழடி. ஸோ மியூசியமும் அங்கே தான் இருக்குது. எந்த ரிவர் அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கிறது வைகை ரிவர். வைகை ஆற்றங்கரையில் இதை வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கீழடி மியூசியம் பொறுத்த வரைக்கும் நம்ம கீழடி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே பார்க்கும்போது இது முழுக்க அர்பன் ஹேபிடேஷன் தான் இங்கே வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது நகர்ப்புற வாழ்க்கை முறை, இங்கே வாழ்ந்தவங்க நகர்ப்புற வாழ்க்கை முறை வாழ்ந்ததற்கான குறிப்புகள் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அர்பன் ஹேபிடேஷன் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் 600 BC, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 600 அந்த காலகட்டத்திலேருந்தே இங்கே வந்து நகர்ப்புற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க மக்கள் இந்த கீழடியில். இந்த மியூசியமில் 2018 இப்போ வரைக்கும் கிடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து கீழடியை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. 2018 4th ஃபேஸ் அப்பையிலேருந்து தான் நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கும். அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு கையில் இந்த பிளேஸை வந்து சர்வே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ அந்த 2018 அப்புறம் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணாங்களோ அது எல்லாமே இந்த கீழடி மியூசியமில் வச்சுருக்காங்க. பிஃபோர் தட் இப்போ வரைக்கும் அதை வந்து நம்ம கைக்கு கிடைக்கல. இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து வேர்ல்டு லெவல்லையுமே சில நாடுகள் கிட்ட நம்மளோடது இருக்குது. லைக் நம்ம ஃபெர்லின் மியூசியமில் இருக்குன்றத சிலது பார்த்தோம். ஏன்னா அந்த விஷயம் அதான் ஆதிச்சனனில் முதல்ல வந்து 1876 வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகோர்னு ஒருத்தரை பார்த்துருப்போம். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபெர்லினில் வச்சிருப்பாரு. அதையுமே நம்ம கேட்டிருக்கோம். பட் ஆனால் ப்ரெசென்ட்டாக இப்போ வரைக்கும் நமக்கு எதுவுமே இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கடுத்து என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1000 சிம்பிள்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் கிடைச்சிருக்கு. 60 பார்ட் ஷெல்ஸ், அந்த ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, பானை ஓடுகள், அது வந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நம்ம வந்து கீழடி அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி கூட இன்னும் ஒரு 3 கிராமங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு 3 கிராமங்களையும் பார்த்துருப்போம். என்னென்ன கொந்தகை, மணலூர், அகரம்னு சொல்லிட்டு அதோட கிளஸ்டர்ஸ் பார்த்துருப்போம். கீழடியுடைய கிளஸ்டர்ஸ், அதோடைய தொகுப்புகள் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த தொகுப்புகள் எப்பயிலேருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்கன்னா 6th ஃபேஸ்லேருந்து, லைக் 2020 தான் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 6th ஃபேஸ் அப்படின்னும் போது 2020 தான் முதல்ல கீழடியை சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 கிராமங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொந்தகை, மணலூர், அகரம், இந்த 3மே ஆல்ரெடி நம்ம கீழடி பற்றி பார்க்கும்போது இதை பார்த்துருப்போம். பட் எப்பயில இருந்துன்னா 6th ஃபேஸ்லேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கீழடி மியூசியம். அடுத்தது ஆதிச்சநல்லூர் மியூசியம். ஆதிச்சநல்லூர் மியூசியம்
ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம். ஓகே, இந்த ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் தூத்துக்குடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு தெளிவாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம்ங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தாமிரபரணி நதிக்கரை பொருணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த மியூசியம்க்கு இன்னொரு பேர் என்னென்னா பொருணை ஆர்கியாலஜி மியூசியம் அப்படின்னும் பேர் இருக்குது. பொருணை ஆர்கியாலஜி மியூசியம். சாரி, நம்ம அது தனியாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு கிடையாது, அது தனியாகவே எழுதிக்கலாம். ஆதிச்சநல்லூர் மியூசியம்னே தனியாக இருக்குது, பொருணை மியூசியம்னே தனியாக இருக்குது. இது மட்டும் ஃபஸ்ட் எழுதிருங்க. தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் மியூசியம்னா தூத்துக்குடி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்குது. இதுதான் வந்து ஆன்சைட் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதிச்சநல்லூர் மியூசியம் தான் முதல்ல அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய அந்த தளத்திலேயே ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு முதல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அகழ்வாராய்ச்சி செய்த அந்த தளத்திலேயே உருவாக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் அப்படின்னா அது ஆதிச்சநல்லூர் மியூசியம். ஆகஸ்ட் 5, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 5, 2023 ஆதிச்சநல்லூர் மியூசியம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது பொருணை மியூசியம். பொருணை மியூசியம். இந்த பொருணை மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்குது பொருணை மியூசியம். இப்போ 3 பார்த்துருக்கோம். கீழடிங்கிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், பொருணைங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். 3 பார்த்துருக்கோம். புரியுதா? பொருணை மியூசியம், பொருணை அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இதுவுமே தாமிரபரணி தான், அதாவது பொருணை நதிக்கரை. பொருணை தாமிரபரணி ரெண்டுமே ஒன்று தான். ப்ராக்கெட்டில் பொருணைன்னு போட்டுக்கோங்க, தாமிரபரணி நதின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பொருணைன்னு போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இப்போது இந்த பொருணை நதி இருக்கு இல்லையா, இந்த பொருணை நதி நாகரிகம் அப்படிங்கிறது வைகை நதி நாகரிகத்தை விட ரொம்ப பழமையான சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைகை நதினா என்னது? கீழடியை விட பழமையானது தான் பொருணை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அந்த பாயிண்ட்டை இந்த பொருணை மியூசியம்க்கு கீழே எழுதிக்கோங்க. ஓல்டர் தேன் வைகை ரிவர் சிவிலைசேஷன் 2600 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது பொருணையில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்த்ததில் பொருணை அப்படிங்கிறது, பொருணை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறது 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருணை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறது 2600 ஆண்டுகள் பழமையானது. அடுத்தது பூம்புகார் மியூசியம். பொருணைனாலே நம்ம 3 விஷயத்தை பார்ப்போம். ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை. கீழடியில் எப்படி நம்ம வந்து கொந்தகை, அகரம், மணலூர் பார்த்தோமோ அதே மாதிரி பொருணையில் ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை இதை பற்றி 3 பற்றி பார்ப்போம். அடுத்து பூம்புகார் மியூசியம் போட்டுக்கோங்க. பூம்புகார் மியூசியம் இதை தான் நம்ம வந்து பூம்புகார், புகார், காவிரி பூம்பட்டினம்னு பல வகையான பெயர்களை நம்ம வந்து அழைக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பூம்புகார் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. இந்த மியூசியம் இன்னும் கட்டி முடிக்கலை. பூம்புகார் மியூசியம் அப்படிங்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். காவிரி ஆற்றுடைய வலது கரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி ஆற்றங்கரையில் இருக்குதுன்னு போட்டுக்கோங்க. மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி ஆற்றங்கரையில் இந்த பூம்புகார் மியூசியம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆற்றங்கரைன்னு சொல்ல முடியாது, இது வந்து அண்டர் வாட்டர் சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே முதல்ல அண்டர் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு மியூசியம்னா அது பூம்புகார் மியூசியம் தான். எக்ஸ்க்ளூசிவ் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீருக்கடியில் முழுக்க நீருக்கடியில் கட்டப்படும் அருங்காட்சியகம் பூம்புகார் அருங்காட்சியகம். இது எதுக்காகனா பாண்டியர்களுடைய சோழர்களுடைய அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். அண்டர் வாட்டர் மியூசியம் அப்படிங்கிறது பூம்புகார் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், மவுத் ஆஃப் காவேரி ரிவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான் மியூசியம்னு ஒன்று இருக்குது. கங்கை கொண்டான் மியூசியம்
இது கங்கை கொண்டான் மியூசியம் எங்கே இருக்குன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கங்கை கொண்டான் அருங்காட்சியகம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து 28/11/2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2022 நவம்பர் மாதம் 28 2022 நவம்பர் மாதம் 28 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கங்கை கொண்டான் மியூசியம் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த கங்கை கொண்டான் அப்படிங்கிற பிளேஸ். பட் இந்த மியூசியம் இந்த பேரில் வந்து அரியலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு கங்கை கொண்டான் இருக்குது. இதெல்லாம் நிறைய பகுதிகள் இருக்குது, பார்ப்போம் அதை பற்றி லேட்டராக. அடுத்தது 2022-23 பட்ஜெட்டில் ட்ரைபல் மியூசியம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. 2022-23 இந்த நிதி ஆண்டோடைய பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரைபல் மியூசியம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா குற்றாலம், தென்காசியில் இருக்கக்கூடிய குற்றாலம். ட்ரைபல் மியூசியம் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா குற்றாலத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட் மியூசியம் அப்படின்னு ஒன்று. ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட் மியூசியம் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால அருங்காட்சியகம், வரலாற்றுக்கு முற்பட்ட கால அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று. இது வந்து பூண்டியில் அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பூண்டி அப்படிங்கிற பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட் மியூசியம், வரலாற்றுக்கு முற்பட்ட கால அருங்காட்சியகம். அடுத்தது ஹீரோ ஸ்டோன் மியூசியம். ஹீரோ ஸ்டோன் மியூசியம்னா நடுக்கல் அருங்காட்சியகம். தன்னுடைய நாட்டு மக்களுக்காக, அதாவது தன்னோட ஊர் மக்களுக்காகவோ இல்லை நாட்டு மக்களுக்காகவோ கொடிய விலங்குகள் கிட்ட இருந்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்த படையினர்கிட்ட இருந்தோ தன்னோட மக்களை காப்பதற்காக சண்டையிட்டு அதில் இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்காக நடப்படக்கூடியது தான் நடுக்கல் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீரோ ஸ்டோன் மியூசியம் அப்படிங்கிறது தர்மபுரியில் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன் மியூசியம் இது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணது தான். ஹீரோ ஸ்டோன் மியூசியம், நடுக்கல் அருங்காட்சியகம், தர்மபுரி. இதுக்காக இதை இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மியூசியமை அப்டேட் பண்ணுறதுக்காக, அப்கிரேட், அதாவது இன்னும் கொஞ்சம் அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணி இன்னும் நிறைய பில்டிங்ஸ் கட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்காக 10 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. புரியுதா? எந்தெந்த மியூசியம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2024 ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்துச்சு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் 2024 வெளியிட்டிருக்காங்க. 2025 வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜையும் ரெஃபர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 330 பேஜஸ் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி கொடுத்த நோட்ஸ் தான் இது, எங்கெங்கே என்னென்ன மியூசியம் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்ப்போம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக ஆர்கியாலஜி அதாவது தொல்லியல் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதை வந்து ஷார்ட்டாக ASI அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். இந்திய தொல்லியல் ஆய்வகம் அல்லது ஆராய்ச்சி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் பீரியடில் 1861 வருஷம், 1861 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட கேபிட்டல் தலைநகரம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. பிரிட்டிஷ் பீரியடில் 1861 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து இவங்க தான் வந்து இந்தியாவில் எல்லா இடங்கள்லையுமே சர்வே அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற தொல்லியல் பொருட்கள், அருங்காட்சியக அந்த தொல்லியல் சம்பந்தமான பொருட்கள் இருக்கும் இல்லையா, அகழ்வாராய்ச்சி பண்ண இதில் கிடைச்ச பொருட்கள் கிட்டத்தட்ட 60% தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு. இந்தியாவில் சர்ச் பண்ணதில் தமிழ்நாட்டில் தான் 60% பொருட்கள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது. அதுக்கடுத்து ஒரு கேபிட்டல் அப்படின்னா நியூ டெல்லின்னு சொல்கிறோம். எந்த மினிஸ்ட்ரி கீழே ரன் ஆகுது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, எந்த மினிஸ்ட்ரி அதாவது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறைன்னு ஒன்று இருக்கும். அதுதான் அந்த அமைச்சகம், பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சகம்னு சொல்கிறோம் ப்ரெசென்ட்டாக நம்ம அதை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் இதோட முதல் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைரக்டர், அதாவது முதல் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா முதல் இயக்குனர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்கிறோம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவர் தான் இதோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர். இவர் தான் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருப்பார். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடாகவும் சரி நிறைய விஷயங்களை இவர் தான் வெளியே கொண்டு வந்திருப்பார். ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்னு நம்ம இவரை சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் டைரக்டர். அதே மாதிரி இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, இது கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. தட் மீன்ஸ் என்னென்னா அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது, இதுக்குன்னு தனி ஆர்டிக்கல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வெறும் சட்டபூர்வ அமைப்பு, அதனால் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வெறும் சட்டபூர்வ அமைப்பு அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. எதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ப்ரிலிம்ஸில் கேள்வி வந்து அதிகமாக கேட்பாங்க. அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ லக்ஷ்மிகாந்த் புக்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே அதை வந்து புரிய வச்சுருவாங்க, என்னெல்லாம் ஸ்டாச்சுட்டரி இருக்குது, என்னெல்லாம் கான்ஸ்டியூஷனல் இருக்குது அப்படின்னு. ஓகே, அடுத்தது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு இதை பற்றி பார்த்தோம் நம்ம, ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இவங்களுடைய லோகோ என்ன அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. சாஞ்சி ஸ்தூப்பான்னு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாஞ்சி ஸ்தூபி 1989 யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டாக இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 1989 வருடத்தில் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு சின்னம் தான் இந்த சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது வந்து யாரோடது அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிறது நம்ம இவரோட, அவர் பேர் என்ன, அசோகரோட தான் நம்ம வந்து சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து லோகோவாக இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த லோகோ அப்படிங்கிறது சாஞ்சி ஸ்தூபா அப்படிங்கிறது 1989 வருஷத்தில் யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1984 பல்லவர்களுடைய மகாபலிபுரம் இந்த மாதிரி முக்கியமான கோவில்கள் எல்லாம் யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணது 1984. அதே மாதிரி சோழர்களுடையது கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோயில், இதெல்லாம் வந்து 1987 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. 2016 வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, நாலந்தா யூனிவர்சிட்டி, அது 2016 அனௌன்ஸ் பண்ணாங்க யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டாக. ஹெரிட்டேஜ் சைட் மீன்ஸ் பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது போகலாம். அதுக்கடுத்து ஒரு சில சட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக சட்டங்கள் சிலது பார்க்கலாம். அந்த சட்டங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஏஎஸ்ஐ பார்த்தோம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதே மாதிரி டிஎன்எஸ்டிஏன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி சர்வே பண்ணுறோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு அமைப்பை எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது உருவாக்கி அடுத்த 100 வருஷத்தில் அதை உருவாக்கிட்டாங்க. புரியுதா? டிஎன்எஸ்டிஏன்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாடு 1961 இது ஸ்டார்ட் பண்ணுது. தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை டிஎன்எஸ்டிஏ அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. அதே இது ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1961 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர், முதல் இயக்குனர். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 1961 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட இதோடைய டைரக்டர் போஸ்ட் அப்படிங்கிறது 1966 தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1966 தான் இதோட தலைவர் பதவிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா அதோட முதல் தலைவர் அப்படிங்கிறது 1966 தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இடைப்பட்ட அந்த 5 வருஷத்தில் எந்த ஒரு ப்ரொசீஜரும் இது கீழே நடக்கலை. 66 முதல்ல ஒருத்தர் தலைவராக போகிறார், அவர் தான் ஆர் நாகசாமி, தொல்லியல் அறிஞர் ஆர் நாகசாமி. தொல்லியல் அறிஞர் ஆர் நாகசாமி. இவர் வந்து ரீசெண்டாக தான் இறந்து போனார். இவரை பற்றின நிறைய ஆர்டிக்கல் வந்து வெளியே வந்துச்சு. 2022 இறந்து போனார். அந்த 2022 இவர் இறந்தப்போ நிறைய ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் இவர் வந்து முதல்ல ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினவர் இவர் தான். ஆழ்கடல்லையுமே அகழ்வாராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கினது இந்த தொல்லியல் அறிஞரான ஆர் நாகசாமிங்கிறவர் தான். இவர் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு இந்த போஸ்ட்டில் அப்படின்னா 1966 1988 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைரக்டராக இருந்திருக்கார். 66 to 88 வரைக்கும் இருந்திருக்காரு. புரியுதா? 66 to 88 வரைக்கும் இந்த போஸ்ட்டில் இருந்திருக்காரு. இவர் 2018 பத்மபூஷன் அவார்டு ஆல்சோ கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் விருது ஆர் நாகசாமிக்கு 2018 கொடுத்துருக்காங்க. 2022 இவர் இறந்து போகிறாரு.
இது எல்லாமே தெரியணும். அண்ட் ப்ரெசண்ட் கமிஷனர் யாருன்னு தெரியணும். தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இருக்கு இல்லையா, இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெசண்ட் டைரக்டர் யார்? ஃபஸ்ட்டு டைரக்டர் நம்ம பார்த்துட்டு ஆர் நாகசாமி. ப்ரெசண்ட் டைரக்டர் தற்போதைய இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ். டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ப்ரெசண்ட் இவர் தான். 2020 அப்புறத்துலேருந்து இவர் தான் இருக்கார், டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ். நேற்று நான் உங்களுக்கு ஒரு புக்கெல்லாம் காமிச்சேன் இல்லையா லாஸ்ட் கிளாஸில், 2 புக்கு இதை பற்றி என்னது பொருணை நாகரிகத்தை பற்றியும் கீழடி நாகரிகத்தை பற்றியும் 2 புக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த 2 புக்லேயுமே பார்த்தீங்கன்னா உதயச்சந்திரன் அவரை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக அவரை பற்றி நோட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக யாருன்னா டி உதயச்சந்திரன். அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தோம்ல, தமிழ்நாட்டுக்கு ப்ரெசென்ட் பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவோட ப்ரெசென்ட் யார் அப்படின்னு சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்ரீ யாதுபீர். கமெண்ட்டில் போடுறேன் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியாதது. ஸ்ரீ யாதுபீர் சிங் ராவத். ஸ்ரீ யாதுபீர் சிங் ராவத்துங்கிறவர் தான் ப்ரெசென்ட் டைரக்டராக இருக்கார் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐக்கு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணது 1861, இது ஸ்டார்ட் பண்ணது 1961. அதோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்காம், இதுக்கு ஆர் நாகசாமி. அதோட ப்ரெசென்ட் யாருன்னா ஸ்ரீ யாதுபீர் சிங் ராவத். இதோட ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ். ஸோ இந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், இதில் எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது போயிடலாம். அடுத்து வந்து சில சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் தமிழில் எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. பட் இங்கிலீஷ் ரொம்ப மேண்டட்ரி, ஏன்னா அது டேரெக்டாக அந்த ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கரெக்டாக எழுத சொல்லி கேட்பாங்க. இந்த சமீபத்தில் ஒரு 1.5 இயராக 2 இயராகவே இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இந்த ஃபார்மேட்லேயும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. தமிழ் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்ஷியன்ட் அதாவது ஏஎம்ஏஎஸ்ஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபார்மில். ஏஎம்ஏஎஸ்ஆர் இந்த சட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஎம்ஏஎஸ்ஆர்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ், ஏன்ஷியன்ட் நானே போடுறேன் கமெண்ட்டில், ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், archaeological sites, ancient monuments and archaeological sites and remains act அப்படின்னு சொல்லுவோம். கமெண்ட்டில் இருக்குது, பார்த்து எழுதிக்கோங்க தெரியல அப்படின்னா. ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சட்டம் எப்போ போட்டிருக்காங்கன்னா 1958 வருஷம் போட்டிருக்காங்க, 1958. பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பண்டைய நினைவு சின்னங்கள், தொல்பொருள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் 1958. எச்சங்கள் மீன்ஸ் எஞ்சிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எச்சங்கள்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. ஏஎம்ஏஎஸ்ஆர் மீன்ஸ் ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, நானே எழுதிடுறேன். ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட். தொல்பொருள் மற்றும் கலைப்புதையல் சட்டம்னு சொல்லுவாங்க. தொல்பொருள் மற்றும் கலைப்புதையல் சட்டம், தொல்பொருள் மற்றும் கலைப்புதையல் சட்டம் 1972 வருஷத்தில் போட்டிருக்காங்க. 1972, 1972 ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு சட்டம் தான் தொல்பொருள் மற்றும் கலைப்புதையல் சட்டம் சொல்கிறாங்க. ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட். அடுத்தது இது 1972. அடுத்த ஆக்ட் வந்து ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். ப்ரிசர்வேஷன் ஆக்ட் அதாவது என்னென்னா பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் பாதுகாப்பு சட்டம்.
பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் அல்லது பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம்னு போட்டுக்கோங்க. 1904 வருஷம் 1904 ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னா பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1904 வருஷம் போட்டிருக்காங்க. 1904. அடுத்தது இந்த ஏஎம்ஏஎஸ்ஆர்னு ஒரு சட்டம் எழுதியிருப்பீங்கள்ல 1958 ஏஎம்ஏஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருப்பீங்க. இப்போது அதுலேயே இன்னொரு சட்டம் இருக்குது, தமிழ்நாட்டில் போட்ட சட்டம் டிஎன்ஏஎம்ஏஎஸ்ஆர்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. டிஎன்ஏஎம்ஏஎஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அது தமிழில் இங்கிலீஷில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி எழுதிக்கோங்க புதுசாக. நான் சொல்கிறேன் பாருங்கள், தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல். தமிழ்நாடு ஏன்ஷியன்ட், மேபி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கும்போது தெரியலன்னா பிரச்சனையாயிடும், அதனால் தெளிவாக எழுதிக்கோங்க. தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல். ஏன்னா அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல்ங்கிற ஒரு வார்த்தை. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஏன்ஷியன்ட் மோனியூமெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 போட்டிருக்காங்க. அதாவது அதே சட்டம் தான், இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் புதுசாக இந்த சட்டத்துக்கு கீழே. அது வந்து 1966 போட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அதுக்கான விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே ஒரு சட்டத்தை வெளியிடுவாங்க. ஸோ இதோட ரூல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, இந்த ஆக்டோட ரூல்ஸ் 1971 வெளியிட்டிருக்காங்க. விதிகள், இந்த சட்டத்தை அப்படியே எழுதி விதிகள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து ரூல்ஸ். 1971 இதோட ரூல்ஸ் வெளிவந்த வருஷம் 1971. அப்போ தமிழ்நாடு ஏஎம்ஏஎஸ்ஆர் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1966ன்னு சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அடுத்தது தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் இதை எப்போ போடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் மீன்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம். தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம் 2012 போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் 2012. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்கியாலஜிங்கிறது இதோட முடியுது. பட் இதை தாண்டி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில இன்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிலது இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இது சமீபமாக குரூப் 1 அதிகமாக கேட்குற கொஷின். குரூப் 2, 4 கேட்டதில்ல பெருசாக. பட் ஆனால் குரூப் 1 கேட்குற கொஷின் மேபி ஃபியூச்சரில் வரப்போகிற எக்ஸாம்ஸில் வந்து குரூப் 2, 4 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிஏபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இது என்னென்னா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. இது மட்டும் உங்களுக்கு ஆர்கியாலஜி ரிலேட்டடாக வரும், மற்றது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். சிஏபிஏ அப்படிங்கிறது சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு சொல்கிறாங்க. 1945 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1945 சிஏபிஏ. அடுத்தது நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்னு ஒன்று இருக்குது. தேசிய நாடகப்பள்ளின்னு சொல்லுவாங்க தமிழில். நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, தேசிய நாடகப்பள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1959 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாங்கிறது தேசிய நாடகப்பள்ளி அப்படிங்கிறது. இதை பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸில் டிஎன்பிசியில் 2-3 டைம் கேட்டாங்க இந்த கொஷினை. 1959 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதோட பிஃபோர் நேம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன இதுக்கு பேருனா 1953 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சங்கீத் நாடக அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை எப்படி எழுதணும்னு போடுறேன். சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. இப்படி தான் அதோட பேர் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணப்போ. சங்கீத் நாடக அகாடமி 1953 சங்கீத் நாடக அகாடமியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.
1959 தேசிய நாடகப்பள்ளியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பாங்க, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். எப்போயில இருந்துன்னா 1975 அதாவது தன்னாட்சி நிறுவனம்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அந்த மாதிரி தன்னாட்சி நிறுவனம் 1975 தன்னாட்சி நிறுவனமாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது எந்த அமைச்சகத்துக்கு கீழேனா கல்ச்சர், பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறைக்கு கீழே வரும். பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறைக்கு கீழே வரும். இதோட கேபிட்டல் நியூ டெல்லியில் இருக்குது. இதோட தலைமையகம் புதுடெல்லி. இதுக்கு ரீஜனல் ஆஃபீஸும் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸ்னால் பிராந்திய மையம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அதுக்கு வந்து இன்னொரு மையம் வேறு இடத்துல வைக்கிறது. பெங்களூரில் இருக்குது, 94 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிசிஆர்டி அப்படின்னு ஒன்று, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா முடிஞ்சது. அடுத்தது சிசிஆர்டின்னு போட்டுக்கோங்க. சிசிஆர்டினா என்னென்னா சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங். சென்டர் ஃபார், இதெல்லாம் மெயின்ஸ்க்கே ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங். சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங் கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங், அதாவது கலாச்சார வளங்கள் மற்றும் பயிற்சி மையம்னு சொல்லலாம் தமிழில். கலாச்சார வளங்கள் மற்றும் பயிற்சி மையம், பட் இங்கிலீஷில் ரொம்ப மேண்டட்ரி. இது தமிழில் தெரியணுங்கிறது அவசியம் கூட இல்லை, இங்கிலீஷ் தான் முக்கியம். சிசிஆர்டி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக தெரியும். சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங், தமிழில் சொன்னால் கலாச்சார வளங்கள் மற்றும் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு 1979, 1979 தொடங்கியிருப்பாங்க. சிசிஆர்டி அப்படிங்கிறது 1979 ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரைனிங் அகாடமி மாதிரி. இதுவும் மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். 1979 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கேபிட்டல் ஆல்சோ நியூ டெல்லி. எதுக்குன்னா மிக முக்கியமாக நிதி உதவி கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். இந்த ட்ரைனிங் மூலமாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 10லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, 10லேருந்து 14 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கலாச்சாரம் சம்மந்தமாக, அதாவது டான்ஸு, சிங்கிங், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சிறப்பாக செயல்படுற 10 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிதியுதவியும் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஐசிசிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐசிசிஆர் மீன்ஸ் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். Indian Council for Cultural Relations. ICCR means Indian Council for Cultural Relations. பண்பாட்டு உறவுகளுக்கான இந்திய நிறுவனம் அந்த மாதிரி சொல்லலாம், பட் நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சாலே போதுமான. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு உறவுகளை பலப்படுத்துறதுக்காக தொடங்கினது தான் இந்த ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். இதை எதுக்காகனா இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள அந்த பண்பாட்டு தொடர்புகள், பண்பாட்டு உறவுகளை மேம்படுத்துறதுக்காக தொடங்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஐசிசிஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன். ஸ்டார்ட் பண்ணது 1950 ஏப்ரல் 9 1950 ஏப்ரல் 9 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர், முதல் கல்வித்துறை அமைச்சர். இவரோட பிறந்தநாளை தான் நம்ம வந்து கல்வி தினமாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டர், இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத். இவரால் தொடங்கப்பட்டது தான் இது.
அதே மாதிரி இந்த இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா ICCR அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும், அது வெளிநாட்டு உறவுகளுக்கு கீழே வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். வெளியுறவு அமைச்சகம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீன்ஸ். அடுத்தது தான் வந்து சங்கீத் நாடக அகாடமி பற்றி பார்க்கலாம். அதுதான் வந்து பிற்காலத்தில் பேர் மாறுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, தேசிய நாடகப்பள்ளி அப்படின்னு பேர் மாறுச்சு இல்லையா, சங்கீத் நாடக அகாடமி அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ உருவாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். சங்கீத் நாடக அகாடமிங்கிறது கல்வித்துறை அமைச்சகத்துடைய ஒரு தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ரெசல்யூஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டுச்சு. கல்வித்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சங்கீத் நாடக அகாடமி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 1953 ஜனவரி 28 உருவாக்கப்பட்டிருக்கு. 1953 ஜனவரி 28 உருவாக்கப்பட்டது தான் இந்த சங்கீத் நாடக அகாடமி. இப்போது இதுக்கு சேர்மன் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, இது யார் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டால் மட்டும்தான் ஒரு சேர்மனை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இந்த சங்கீத் நாடக அகாடமிக்கு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னா ஒன்லி ஃபார் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இதோடைய சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது. ஸோ இதுக்கான சேர்மன் அப்பாயிண்ட் பண்ண 1953 அந்த டைமில் இருந்த குடியரசுத் தலைவர் யாராக இருப்பார்? ராஜேந்திர பிரசாத். அவர் தான் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். அதனால் அவர் தான் முதல்ல இதோடைய சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். யார் இதோட ஃபஸ்ட்டு சேர்மன்னா PV ராஜமன்னார்னு ஒருத்தர் படிச்சிருப்பீங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் மிகவும் புகழ்பெற்ற நபர் தான் PV ராஜமன்னார். இவர் PV ராஜமன்னார் தான் சங்கீத் நாடக அகாடமியோட முதல் தலைவர். ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் சங்கீத் நாடக அகாடமி யாருன்னா PV ராஜமன்னார். இதுவுமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரலுக்கு கீழே தான் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சுரலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நேஷனல் அகாடமி ஃபார் மியூசிக், டான்ஸ் அண்ட் ட்ராமா, அதாவது மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ட்ராமா, இந்த 3 விஷயத்துக்கும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமினா அது இந்த சங்கீத் நாடக அகாடமி தான். இதை பற்றி அதிகமான முறையில் குரூப் 1 கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு எல்லாத்துலேயுமே இதை பற்றின கேள்வி வந்திருக்கு. ஏன்னா கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது இல்லையா. ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது பார்க்கணுன்னா இதெல்லாம் தான் படிக்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குன்னே தெரியாது. இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக கொடுத்துட்ருக்க இந்த நோட்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு கிடைக்காது. எந்த இன்ஸ்டியூட்லேயுமே இப்படி ஒரு நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்லி ஃபார் மெயின்ஸ். பட் ஆனால் ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின் வரும். மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கூட இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அதனால் இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து NAI அப்படின்னு ஒன்று இருக்குது. NAI அப்படின்னு சொல்லுவாங்க. அதை NAI நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். NAI மீன்ஸ் நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ், ARCHIVES, அர்ச்சீவ்ஸ். நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1891, 1891 வருஷம். 1891 வருஷத்தில் மே 11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1891 மே 11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மே 11, 1891 கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது. ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ணப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது கிடையாது, அது ப்ரெசண்ட்டாக தான். புரியுதா? பட் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ பேர் இனிஷியல் நேம் என்னென்னா இம்பீரியல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. இம்பீரியல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க தமிழ்லையுமே, இம்பீரியல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட். இதுதான் வந்து இதோட இனிஷியல் நேம். ஃபஸ்ட்டு இதோட நேம் ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா இம்பீரியல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. சவுத் ஏஷியாவுடைய பிக்கஸ்ட் அர்ச்சீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சவுத் ஏஷியாவுடைய பிக்கஸ்ட் அர்ச்சீவ்ஸ். அதாவது சவுத் ஏஷியா மீன்ஸ் என்னது? தெற்காசியாவுடைய தெற்காசியாவின் மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்காசியாவுடைய மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னா இந்த நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது தான். தெற்காசியாவின் மிகப்பெரிய காப்பகம்.
தெற்காசியாவுடைய மிகப்பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, எப்போது 1891. அதே மாதிரி இதை 1911 1911வது வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 1911வது வருஷத்தில் இதோட கேபிட்டல் கல்கத்தாவிலேருந்து நியூ டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. கல்கத்தாவிலேருந்து இதோடைய தலைநகரத்தை நியூ டெல்லிக்கு மாற்றிடுறாங்க, அதாவது புதுடெல்லிக்கு மாற்றிடுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்டை பாதுகாக்கிறது தான். பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட், அதாவது பொது பதிவேடு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். பொது பதிவேடு சட்டம் 1993. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது பதிவேடு சட்டம் 1993 பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட், இதை வந்து பாதுகாக்கிறது, இதில் இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செய்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் 1993. அதே பப்ளிக் ரெக்கார்ட் ரூல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று, அதை நான் சொன்னாலே ஒரு சட்டம் போட்டதும் குறிப்பிட்ட ஒரு வருஷங்களில் இல்லை அடுத்த வருஷமே கூட அதோடைய ரூல்ஸ் அப்படிங்கிறது போட்டுருவாங்க, விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது எப்போ போட்டாங்கன்னா 1997 1997லேயே போட்டாங்க. ரூல்ஸ் எப்போனா 1997. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஹெச்ஆர்னு ஒன்று. ஐசிஹெச்ஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னு சொல்லலாம். கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 1972 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1972 1972 ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 1972. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி கீழே வரும், கல்வித்துறை அமைச்சகத்துக்கு கீழே இது வரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்து எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர்னு பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது கல்வித்துறை அமைச்சகம். நல்லா பார்த்துக்கோங்க, எது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருங்கிறது மேஜராக கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க சமீப காலகட்டத்தில். அதனால் அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஐசிஹெச்ஆர் மீன்ஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னு சொல்கிறோம். அடுத்தது கடைசியாக ஒரு இன்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம், ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போலாம் இருக்குது. ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஆசிய சங்கம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆசிய சங்கம், ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னா ஆசிய சங்கம். இது என்னன்னா கண்டத்தோட புவியியல் எல்லைக்குள்ளே, இப்போ ஏஷியாவுடைய மொத்த புவியியல் எல்லைக்குள்ளே மனிதன் மற்றும் இயற்கை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு நிறுவனம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் உரிய அனைத்து தகவல்களையும் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டி. இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 1784. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. 1784 ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிறத. 1784 வருஷம் ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சர் வில்லியம் ஜோன்ஸ். சர் வில்லியம் ஜோன்ஸ்னு ஒரு தமிழில் படிப்பீங்க நீங்கள், அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வில்லியம் ஜோன்ஸ், ஐ திங்க் இவர் ஒரு இங்கிலாந்துக்காரர். வில்லியம் ஜோன்ஸ் இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஏஷியாட்டிக் சொசைட்டியோட கேபிட்டல் எதுனா கொல்கத்தா. அப்போ வந்து CULCUTTAன்னு பேர் வரும். இப்போ வந்து கே அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க, கல்கத்தா அப்படின்னு. அது கல்கத்தா, இது கொல்கத்தா, அந்த பேர் மட்டும் மாற்றிருப்பாங்க. சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். முக்கியமாக இதுக்கு லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு லைப்ரரியுமே இருக்குது. உலகத்தோடைய அனைத்து முக்கிய மொழிகளில் இருந்தும் கிட்டத்தட்ட 1,17,000 புத்தகங்கள் இங்கே சேகரித்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. உலகத்துடைய அனைத்து மொழிகளிலிருந்தும் 1,17,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை இந்த நூலகத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசியாட்டிக் சொசைட்டியோட நூலகத்தில் கல்கத்தாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 79,000 வகையான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 79,000 வகையான நியூஸ் பேப்பர்ஸுமே இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷாஜகானுடைய கையெழுத்து பிரதி இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஷாஜகானுடைய கையெழுத்து பிரதி, பாட்ஷா நாமாவில் எழுதப்பட்ட இவருடைய கையெழுத்து பிரதி. ஷாஜகான் பாட்ஷா நாமா அப்படிங்கிறது அவரை பற்றின வரலாறு. அதில் இருக்கக்கூடிய இவரோட கையெழுத்து பிரதிங்கிறது இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டியில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க.
ஏஷியாட்டிக் சொசைட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மியூசியமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு அருங்காட்சியகம், அதாவது ஆசிய சங்க அருங்காட்சியகம் அப்படிங்கிறது 1814 தொடங்கியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு மியூசியம் தொடங்கியிருக்காங்க 1814 வருஷம். இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா என் வாலிச் அப்படிங்கிறவர் இதுக்கான ஒரு மியூசியமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏஷியாட்டிக் சொசைட்டிக்காக ஒரு மியூசியம் தொடங்கியிருக்காரு 1814 என் வாலிச்சுங்கிறவர். அடுத்தது ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் மும்பை கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணது 1784. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், இது எக்ஸ்ட்ரா சோர்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் மும்பை, அதாவது மும்பை ஆசிய சங்கம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுவுமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதை மும்பை ஆசிய சங்கம்ங்கிறது 1804 1804 வருஷம் தொடங்கியிருக்காங்க. 1804 நவம்பர் 26 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1804 நவம்பர் 26 நவம்பர் 26 1804. இதை வந்து சர் ஜேம்ஸ் மெக்கின்டோஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சர் ஜேம்ஸ் மெக்கின்டோஷ். அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். சர் ஜேம்ஸ் மெக்கின்டோஷ்ன்னு சொல்கிறாங்க, MECKINTOSH மெக்கின்டோஷ். MA வரும், MI கிடையாது, மிக் கிடையாது, மேக்கின்டோஷ் அப்படின்னு சொல்கிறோம். அவர் 1804 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனோட இன்றைக்கி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு இல்லம் திட்டம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சமீபத்தில் ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கும் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயுமே அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2021 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கனவு இல்லம் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழிக்காக விருதுகள் வாங்குறாங்க இல்லையா, மாநில அளவுலையோ இல்லை வந்து நம்ம இந்திய லெவலில் எக்ஸாம் சாகித்ய அகாடமி இந்த மாதிரியோ இல்லை அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து தமிழ் மொழிக்காக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒன்று. புரியுதா? இந்த கனவு இல்லம் திட்டம்ங்கிறது அனௌன்ஸ் பண்ணது எப்போன்னா 3ஆம் தேதி 6வது மாதம் 2021 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. புரியுதா? கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது 3ஆம் தேதி 6வது மாதம் 2021 அனௌன்ஸ் பண்ணி இதை வந்து நடைமுறைப்படுத்தினது, முதல் கட்டமாக நடைமுறைப்படுத்தினது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 6வது மாதம் 2022. இது ஏன் 3ஆம் தேதின்னு யோசிச்சிங்களா? கலைஞருடைய பிறந்த நாள் தான் இந்த ஜூன் 3ஆம் தேதி. அதனால தான் அந்த டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதே டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த வருஷம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் யார் யாருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக யாருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க? டாக்டர் கே மோகனராசு இவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக என் ஜெகதீசன் என்கிற ஈரோடு தமிழன்பன், சமீபத்தில் இறந்து போனார் இல்லையா ஈரோடு தமிழன்பன், அவர் ஆக்சுவலி அவரோட ஒரிஜினல் நேம் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது யார் அப்படின்னா இமயம், சமீபத்தில் அவருமே ஒரு இமயம்ங்கிறவருமே ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அதனால் அவருக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க வீடு. இமயம் என்கிற அண்ணாமலை, விசி அண்ணாமலை, வே அண்ணாமலைன்னு சொல்லுவோம், விஇ அப்படின்னு போட்டுக்கோங்க, வே அண்ணாமலை, இமயம் என்கிற அண்ணாமலை. அடுத்து நாலாவதாக சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் நாலாவது. அஞ்சாவது வந்து புவியரசு என்கிற ஜெகநாதன், புவியரசு என்கிற ஜெகநாதன். இவங்க 5 பேருக்கும் தான் முதல் கட்டமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. சரி, வந்து இந்த அவார்டு என்ன கான்செப்ட்டுங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்கீம் கண்டிப்பாக அடுத்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக இதை பற்றி பார்த்துலாம். புவியரசு என்கிற ஜெகநாதன் 5வது. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட்ஸ் ஹவுசிங் டு தமிழ் ரைட்டர்ஸ், தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம். தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த
கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. யார் யாருக்கெல்லாம் இந்த விருது கிடைக்கும் அப்படின்னா, அதாவது எந்தெந்த விருதெல்லாம் வாங்குறவங்களுக்கு இந்த வீடுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். who have received prestigious awards such as அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. யார் யார் எந்தெந்த விருது வாங்குறவங்கெல்லாம் இந்த வீடு வாங்கிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். சாகித்ய அகாடமி அவார்ட். ஃபர்ஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட். சாகித்ய அகாடமி விருது வந்து தமிழ் மொழிக்காக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஞானபீட விருது. தமிழ் மொழிக்காக ஞானபீட விருது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. புரியுதா? சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது. தொல்காப்பியர் விருது யார் கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். ஆக்சுவலி இந்த கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கிளாசிக்கல் தமிழுக்கான சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து ஃபஸ்ட்டு மைசூரில் இருந்துச்சு. ப்ரெசென்ட்டாக இது வந்து சென்னைக்கு மாற்றிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மைசூரில் தான் இருந்துச்சு. அப்போ தொல்காப்பியர் விருது யார் கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் செவ்வியல் மத்திய நிறுவனம் அப்படின்ற மாதிரி வரும். இது மத்திய அரசு நிறுவனம். செவ்வியல் மொழிக்கான தமிழ் மத்திய நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அவங்க தான் தொல்காப்பியர் விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ சாகித்ய அகாடமி, ஞானபீட் விருது, அதுக்கடுத்து தொல்காப்பியர் விருது, கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது 4வதா. கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது 4வது. 5வது நோபல் பிரைஸ் ஃபார் தமிழ் லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்குறவங்க. புரியுதா? இந்த 5 வகையான விருதுகள் வாங்குறவங்களுக்கும் இலவசமாக வீடு கட்டி கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்கீமோட நோக்கம். நோபல் பிரைஸ் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் வரைக்கும் யாருமே கிடையாது. மேபி ஃபியூச்சரில் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெனிஃபிட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வீடுங்கிறது 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த விருது வாங்குறாங்க இல்லையா, அந்த நபர் எந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாரோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கட்டி கொடுத்துருவாங்க. காஸ்ட் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னா 60 lakhs, 60 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி கொடுப்பாங்க. 60 லட்சம் ரூபாயில் வீடை கட்டி கொடுப்பாங்க இலவசமாக. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன், இப்போது மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சாகித்ய அகாடமி விருது வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி கொடுப்பாங்க. புரியுதா? தமிழ் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்குன்னு தனி விருது இருக்குது. அதான் சாகித்ய அகாடமிக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்லேட்டர் பொறுத்த வரைக்கும். இந்த சாகித்ய அகாடமியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான விருது அப்படிங்கிறது 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. புரியுதா? அப்போது 60 லட்ச ரூபா வந்து காமனாக அவங்களோட சொந்த நூலுக்கே ப்ரைஸ் வாங்குறது அப்படி விருது வாங்கினாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு 60 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுப்பாங்க வித்தின் 1500 ஸ்கொயர் ஃபீட். சேம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் டிரான்ஸ்லேஷனுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 40 லட்ச ரூபா வரைக்குமான விருது கிடைக்கிறதுக்கு, அதாவது 40 லட்ச ரூபாய்க்கு ஒருத்துள்ள ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே சூஸ் பண்ணி எப்படிலாம் வீடு வேணுங்கிறத பிளான் பண்ணி கட்டிக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க நமக்கு. ஸோ இதோட இந்த சாப்டர் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகுது.